இந்த கோட்டைக்குள்ளே போகணும் அப்படின்னாக்கா ஒரு நபருக்கு 5 ரூபா கட்டணம். நீங்கள் மொபைல் ஃபோனை வச்சு ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கணுன்னா 30 ரூபாயும், கேமரா வச்சு எடுக்கணுன்னாக்கா 100 ரூபாயும் கட்டணமாக செலுத்தணும். வாங்க உள்ளே போகலாம். சரிவக வடிவில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கோட்டை 200 அடி நீளமும் 36 அடி அகலமும் கொண்டதுங்க. 2 பிரிவாக கட்டப்பட்டிருக்கிற இந்த கோட்டை கீழ்ப்பகுதியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கீழ்ப்பகுதியில் முதல் அறையை பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்காக வேர்ஹவுஸ்னு சொல்லப்படக்கூடிய பண்டக வைப்பறை இருக்குங்க. அதை ஒட்டியே ஒரு குடோனும் இருக்குது. அதை கடந்து போனீங்க அப்படின்னா பியர் மற்றும் ஒயின் அறைன்னு ஒன்று இருக்குங்க. டேனிஷ்காரர்கள் கேளிக்கைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த அறையை பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சமையல் பொருட்களை எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ரூமுங்க. சமையல் பொருட்கள் எல்லாமே இங்கே தான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. சமையல் அறைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்கக்கூடிய ஒரு அறை இருக்குங்க. கோழியை மிக முக்கிய உணவுப் பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. போர் வீரர்கள் தங்கக்கூடிய 3 அறைகள் இருக்குங்க. இந்த 3 அறைகளுக்கு இடையில் இந்த கோட்டைக்கான நீர் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அடித்தள பகுதியும் இருக்குது. ஒவ்வொரு அறைக்கும் ஒரு ஜன்னல் இருக்குது. ஒவ்வொரு அறைக்கும் பக்கத்துலேயும் தடுப்பு சுவரும் அமைச்சிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வெடிமருந்து கிடங்கு இருக்குங்க. துப்பாக்கி மற்றும் பீரங்கிகளுக்கு தேவையான வெடிப்பொருட்களை இங்கே தான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டையினுடைய நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா குடிநீருக்கு தேவையான ஒரு கிணறு வெட்டப்பட்டிருக்குங்க. இந்த கோட்டையில் உள்ள வீரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதிலிருந்து தான் குடிநீர் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டையினுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 3 அறைகள் இருக்குங்க. முதலாவதாக ஒரு ஆஃபீஸ் அறை ஒன்று இருக்குங்க, அலுவலக அறை. அங்கேருந்து தான் இந்த பகுதியினுடைய நிர்வாகம் எல்லாம் கவனிக்கப்பட்டிருக்கு.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டேனிஷ்காரர்களுடைய கவர்னர் தங்கக்கூடிய ஒரு இல்லம் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மத குருமார்கள் தங்கக்கூடிய ஒரு அறையும் இருந்திருக்குங்க. இந்த 3 அறைகளும் தற்பொழுது அகழ்வைப்பகமாக செயல்பட்டு வருதுங்க. அதில் டேனிஷ்காரர்கள் பயன்படுத்திய பொருட்கள், போர் வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், இங்கு நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் போன்ற எண்ணற்ற பொருட்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கு. கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த உப்பு காத்தாலையும் கடல் சீற்றத்தாலையும் இந்த கோட்டை பாதிக்கு மேலே கடலுக்குள்ளே போயிடுச்சு. இருந்தாலும் எஞ்சி இருக்கிற இந்த பகுதி புது பொலிவோட கம்பீரமாக நின்று இந்த தலைமுறைக்கும் தன்னுடைய வரலாற்றை பறைசாற்றிட்டு வருது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.